என்னோட பேர் கிருஷ்ணகுமாரி, திண்டுக்கல்ல இருந்து வரேன். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன். ஒரு சத்தியத்தோட மார்க்கம் இஸ்லாம்னு சொல்றோம். ஒரு மார்க்கத்தை பத்தியோ இல்ல ஒரு மதம் தான் மார்க்கம்னு சொல்றீங்க. ஆனா ஆதாரங்களை வச்சு பாக்குறப்ப வரலாற்று ஆதாரங்களையும் வாழ்வியல் ஆதாரங்களையும் மட்டும்தான் நம்ம மையப்படுத்தி இந்த சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி வர்ற தலைமுறைக்கு நம்ம வழிகாட்டுதலா இருக்கணும். ஆனா இஸ்லாமிய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வியலும் சரி இல்ல அதனுடைய போக்கும் சரி சரியா இல்லாத மாதிரி தான் எல்லாமே பத்திரிகைகளும் சொல்லுது, செய்திகளும் சொல்லுது. அதே மாதிரி இப்ப நான் முஸ்லிம்ஸ் எங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த இஸ்லாமிய பத்தின ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதற்கான தேடல்களும் கம்மி, அவங்க அதுக்கான சரியான விளக்கங்களையும் கொடுக்கறது இல்லை. அதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப நாங்க எங்களை மாதிரி அடுத்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உண்மையான மார்க்கம், இது சத்தியம் இருக்கு அப்படின்னு எங்களால எப்படி நம்ப முடியும்? இது என்னுடைய முதல் கேள்வி. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இத பத்தி நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றப்போ இந்த மார்க்கத்துல இருக்கிறவங்ககிட்டே போய் கேட்டாலும் தொழுகையை கத்துக்கங்கம்மா, அப்படி இல்லைன்னா இந்த குர்ஆனை படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். குர்ஆனை படிச்சு பார்த்தாலும் கூட அது சரியா விளங்க முடியல. ஏன்னா நீங்க பேசிக்கலா கத்துட்டு வந்துடுறீங்க, எங்கனால அது கத்துக்க வாய்ப்பு இல்லை. அது என்னன்னா கதைகள் மாதிரி தான் இருக்கு குர்ஆனை நாங்க பாக்குறப்போ. எனக்கு என்ன வேணும்னா இதற்கான வரலாற்று சான்றுகள் ஏதாவது இருக்கா, அதை நான் முழுமையா தெரிஞ்சு ஏதாவது மேற்கொண்டு ஆய்வுகள் செய்யணும்னா அதற்கான வாய்ப்புகள் நீங்க ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான வாழ்க்கை நெறின்று நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நடைமுறையில் உள்ள விஷயங்கள் அதில் உள்ள நன்மைகள் எங்களுக்கு தெரியணும். வரலாற்று ரீதியாக எங்களுக்கு என்ன செய்யணும், தகவல்கள் கிடைக்கணும். அப்படிலாம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறங்க, இஸ்லாத்தை கடைப்பிடிங்க, இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னா அது எப்படி சரியாக வருங்கிறது தான் அந்த கேள்வியுடைய அவங்களுடைய கேள்வியுடைய சாராம்சமாக இருக்கிறது. முதல் விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது முகமது நபி தான் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்கன்னு நம்ம முதல்ல தப்பாக நினைக்கிறோம். இந்த மார்க்கம் முதல் மனிதர் இருக்கார் இல்லையா, ஆதாம், அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. அதாவது முதல் மனிதரை ஒரு கடவுளை தான் வணங்க சொன்னார், தன்னை கடவுளுடைய தூதர்னு சொன்னார். அந்த கடவுளை தவிர யாரையும் எதையும் வணங்காதீங்கன்னு சொன்னார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அழிந்த பிறகு அந்த கருத்தை நினைஞ்சிட்டாங்க, அவரே கடவுளாக்கி விடுவாங்க. யாரெல்லாம் கடவுளை பற்றி சொன்னாங்களோ அந்த தலைவர்களே நினைஞ்சிருவாங்க, அடுத்த தலைமுறை கடவுள் நிலைக்கு உயர்த்தி விடுவாங்க. அதை புதுப்பிக்க வந்தவர் தான் முகமது நபி. ஆதாம் எந்த கொள்கையை உலகத்துக்கு சொன்னாரோ அந்த கொள்கையை புதுப்பித்து சொல்வதற்கு தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 570 அந்த ஆண்டில் அவங்க பிறந்து இந்த கருத்தை திரும்ப புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. இது நபிகள் நாயகத்தினுடைய அங்கிருந்து தூங்குகிறது. வரலாறு, இஸ்லாத்தினுடைய வரலாறு அங்கிருந்து ஆரம்பமாயிடுது. முதல்ல மனுஷனை படைக்கும் பொழுது ஒரு கடவுளை வணங்கணும் என்பதற்கு தான் மனுஷனை கடவுள் படைச்சார். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ என்ன அவங்க கேட்குறாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய அந்த வரலாற்று ரீதியாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த ரெஃபரன்ஸுகள் எங்கே இருக்கிறது, அது கிடைக்கலையேன்னு கேட்குறாங்க. இதில் ஒரு வருத்தப்படுற ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் நேற்று முந்தா நாள் வரல. இந்தியாவில் நபிகள் நாயகம் காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சுங்க. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து விட்டது. அரபு வியாபாரிகள் மூலமாக வந்தது. எப்படி வந்தது? கேரளாவில் சேரமான் பெருமாள்னு ஒரு மன்னர் இருந்தார். இந்த சேரமான் பெருமாள் என்பவர் நபிகள் நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டு அவர் அந்த இறை தூதர் தான் அப்படிங்கிறத நம்பி அவரை ஏற்றுக்கொள்வதற்காக பிரயாணம் பண்ணி போகிற வழியில் அவர் இறந்து விட்டார். கேரளாவுடைய அரசு ஆவணங்கள்லேயே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மன்னராக இருந்ததுனால, சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் அவர் ரெக்கார்டில் வரமாட்டார். அவர் ராஜாவாக இருந்து மிஸ் ஆன காரணத்தினால அவருடைய வரலாறுல இணைஞ்சிருக்கிறாங்க, இதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்தில் இந்தியா வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, இஸ்லாம் வந்து விட்டது. 1000 வருடம் 1200 வருடத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள்லாம் கேரளாவில் இந்த மலப்புரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அப்போ 1200 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாம் வந்து விட்டது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல்லாம் இருக்குது. அப்போ இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததை பார்த்தாலும் ஒரு 800 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. அதே மாதிரி இந்தியாவை எடுத்து டோட்டலாக பார்த்தாலும் துவக்கத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் வந்து விட்டது.
ஆனா இப்படிலாம் இஸ்லாம் இங்க வந்தாலும் அது வந்து இஸ்லாமாக இவர்கள்ட்ட வரவில்லை. எப்படி வருது? அவங்களுடைய கடவுள் கொள்கையோ இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களோ அந்த மக்களை ஈர்த்து இஸ்லாத்துக்கு வரலங்க. எதை வச்சு அன்னைக்கு இஸ்லாத்துல வர்றாங்கன்னு கேட்டா வெறும் சகோதரத்துவத்தை பார்க்கறாங்க. அரபுகள் இங்க வியாபாரம் பண்ண வர்றாங்க. அவங்க வர்ற காலத்தில் இந்த நாட்டில் என்ன இருந்துச்சு? தீண்டாம இருந்துச்சு. ஒரு தெருவில் ஒருத்தர் நடமாடக்கூடாது, பொம்பளைங்க ஜாக்கெட் போடக்கூடாது, ஒரு சமுதாயத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்க செருப்பு போடக்கூடாது, மேல் ட்ரெஸ் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, அது மாதிரி வந்து கோயிலுக்குள்ள அவங்க விடக்கூடாது, குளத்துல போய் தண்ணி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சா இந்த அரபுகள் இப்போ வர்றாங்களா, அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சகோதரத்துவம், அவங்களுக்கு மத்தியில் உள்ள அந்யோன்யம், அவங்க வந்து இந்த மக்களை மதித்த விதம், இந்த மாதிரி யாரை ஒதுக்குனாங்களோ அந்த மக்களை கட்டி பிடிச்சி அணைக்கிற அளவுக்கு ஒரு அன்பை காட்டும் பொழுது அந்த அன்பு தான் அவர்களை ஈர்த்தது. ஒரு சமுதாயம் சேர்ந்தாங்களே தவிர கடவுள் கொள்கைகள் ஆராய்ச்சி பண்ணி இதான் சரி, இந்து மத கொள்கை என்ன, கிறிஸ்தவ மத கொள்கை என்ன, இஸ்லாம் கொள்கை என்னன்னு விளங்கி அதை வந்து பகுத்து பார்த்து இஸ்லாத்துக்கு வரல. அவன் எதுக்கு வந்தாங்க? வெறும் விடுதலை. இதுல விடுதலை கிடைக்குது, சகோதரத்துவம் கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கும். அதனால அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்தல. இந்தியாவில் இஸ்லாத்துல வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளில் கவனம் செலுத்தாம இந்த சமூகத்தில் ஒட்டி கொண்டால் தீண்டாம இருக்காது. இந்த கடவுள் பிரச்சனை அவங்க பஞ்சாயத்து கிடையாது. அவங்க எதை மட்டும் பார்க்குறாங்க? இந்த சமுதாயத்தில் சேர்ந்துட்டோம்னா பள்ளிவாசலில் போய் ஒன்னா நிற்கலாம், முதல் வரிசையில் போனால் நம்ம முதல் நிற்கலாம், பெரிய தலைவர் பின்னாடி வந்து அவர் பின்னாடி விட்டுருவாங்க, ஒரு தட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. யாரை வந்து பார்த்தால தீட்டுன்னு சொன்னாங்களோ, தொட்டா தீட்டுன்னு சொன்னாங்களோ, தெருவில் நடக்க வேணான்னு சொன்னாங்களோ, அவனு இவர் ஒன்னா உட்காந்து ஒரு தட்டில் சோத்தை போட்டு ரெண்டு பேரும் கையை விட்டு சாப்பிட்ற அளவுக்கு இங்க நமக்கு மரியாதை இருக்கிறது அப்படின்னு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு அந்த உள் விஷயத்துக்கு போகல. இஸ்லாத்தை அவங்க என்னவா எடுத்துக்கிட்டாங்க? ஒரு விடுதலை இயக்கமா எடுத்துக்கொண்டார்கள். ஒரு ஆன்மீக நெறியாக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு வராம ஒரு விடுதலைக்கான ஒரு இயக்கம், விடுதலைக்காக இந்த பெரியாரெல்லாம் பேசினார்ல, அதை ஆதரிச்சு சில பேர் போனாங்க இல்லையா, அந்த அளவில் தான் அவங்க இஸ்லாத்தை வழங்கி இருந்தாங்க. அதனால குரான் இருக்குல்ல, அதை கூட தமிழ்ல மொழிபெயர்க்கல. 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எங்க தகப்பனார் பாட்டனார் காலத்தில் போனீங்கன்னா குரான் தெரியாது. முஸ்லீமா இருப்பாங்க, அந்த அரபுல குரான் இருக்கு, அரபுல உட்கார்ந்து அர்த்தம் தெரியாம வாசிப்பாங்க, அதை வாசிக்க மட்டும் கற்றுக் கொடுத்துருவாங்க, அர்த்தம் தெரியாம வாசிக்கிறது, ஆனால் அதனுடைய மீனிங் தெரியாது. அப்ப எங்க பாட்டன் எங்க முப்பாட்டன் 1000 வருஷமாக முஸ்லீமா இருக்கிறார்கள். குரான் என்ன சொல்றது அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனா சில மதகுருமார்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு பிற மதத்தில் இருக்கக்கூடிய புரோகிதம், பிற மதத்தில் இருக்கக்கூடிய சடங்குகள் எல்லாம் உள்ள நுழைச்சாங்க. திதி தவசம்னா பாத்தியா கத்த முடியும் உங்களை, அதே மாதிரி அதே கான்செப்ட்ல உள்ள என்ன எங்க சமுதாயத்தில் நுழைச்சாங்க. நுழைச்சு இந்த மாதிரி ஏமாத்தின காரணத்தினால அந்த குரானை மொழிபெயர்த்து கொடுத்தால் நம்முடைய புரோகிதம் ஆட்டம் கண்டுரும், நம்ம இந்த மக்களை கையில் வச்சுக்கிற முடியாது, இவர்களை ஏமாற்றி நம்ம வந்து சம்பாதிக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி ஆங்கிலம் அதாவது வேற மொழியில மொழிபெயர்க்கிறது ஹராமுன்ட்டாங்க. ஹராம்னா பாவம். குரானை தமிழ்ல மொழிபெயர்க்கிறது ஹராம்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ ஒரு 50 ஆண்டுகளாகத்தான் இந்த குரானையே தமிழ்ல மொழிபெயர்க்கணுங்கிற ஒரு கருத்தை லேசா முளைக்குது. அது குரானை இப்பதான் மொழிபெயர்க்கிறான், மற்ற புக்கு எப்போ மொழிபெயர்ப்பான்? குரான் எங்க இஸ்லாமிய வரலாறுல அரபு மொழியில் அம்புட்டு நூல்கள் இருக்கிறது, ஆங்கிலத்தில் அவ்வளவு நூல்கள் இருக்கிறது. நீங்க இணையதளத்தில் போய் இஸ்லாம்னு போய் உள்ள நுழைஞ்சிங்கன்னு சொன்னா அவ்வளவு நூல்கள் ஆங்கிலத்தில் எடுக்கலாம். தமிழ்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த 25 வருஷமாக பிரச்சாரம் பண்ண பிறகு வெளியிட்ட அந்த நூல்கள் தான் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்களாக உங்களுக்கு கிடைக்குமே தவிர துவக்க கால அந்த வரலாறுகள் போக்குவரத்து எதுவுமே தெரியாமல் இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அப்ப இப்ப சொல்ல போனால் இப்பதான் இஸ்லாம் கொள்கை அடிப்படையில் மக்கள்கிட்ட போயிட்டு இருக்குது. அப்ப இனிமே தான் அதெல்லாம் போடுவாங்க. தமிழ் மொழியில புக்கா போடுவதா இருந்தாலும் சரி, முதல்ல குரானை போடணும், அதை வாசிக்கக்கூடியவனை அவனை உருவாக்கணும், அதுக்கு பிறகு அடுத்தடுத்து அவனை தேட்டம் உண்டாகணும். அப்ப ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை போடணும், அப்பெல்லாம் வரலாறுகளை போடணும். அதெல்லாம் போடுவதற்கு தமிழ் மொழியில இந்திய மொழிகளில் அந்த வாய்ப்புகள் கிடையாது. உருது மொழியில ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைவடைந்திருக்கிறார்கள், மலையாள மொழியில ஓரளவுக்கு நிறைவடைந்திருக்கிறார்கள், தமிழ் மொழியில ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். ஏன்? இது வெறும் விடுதலை இயக்கமாகவே இது என்ன செஞ்சிருச்சு, மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டு விட்டது. இப்ப அது கிடையாது. இப்பதான் அறிவு நாங்க பேசுறோம்ல, இப்ப அறிவுபூர்வமா நீங்க கேள்வி கேட்கறீங்க, வெறும் விடுதலை டாபிக் எங்க பேசிட்டு இருக்கிறோம் இல்ல, அறிவுபூர்வமா கேட்கறீங்க, அறிவுபூர்வமா ஆன்சர் பண்றோம். இந்த மாதிரியான ஒரு விஷயமே இப்போ ஒரு 25 வருஷமா தான் தமிழ் மக்களுக்கு. அதனால உங்களுக்கு தமிழ்ல தான் இதெல்லாம் கிடைக்காத தவிர
ஆங்கிலத்தில் உங்களுக்கு தேவை என்று இருந்தால், நீங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவ்வளோ ரெஃபரன்ஸ் எங்கள் தலைமைக்கு நீங்கள் ஒரு கடிதம் போட்டால் போதும், என்னென்ன நூல்கள் எங்கெல்லாம் இருக்குது, எதை பற்றி உங்களுக்கு நூல் வடிவில் உங்களுக்கு வேணும், எல்லாம் ஆதி காலத்தை சயின்ஸ்லேருந்து ஒவ்வொரு காலத்துலையும் ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்துச்சு. அப்போவே அறிவு ஒளி ஏற்றுனது யார்? முஸ்லீம் சமுதாயம் தான். ஐரோப்பாவில் காட்டு மிராண்டிகளை வாழ்ந்தானே, அப்பவே அறிவொளி ஏற்றி விண்வெளியில் போய் இந்த சூரிய சந்திரனுடைய கணக்குகளை எல்லாம் போட்டு சாதனை படைச்சவங்களாம் யாரு? எங்கே தான் மருத்துவத்தில் அவிசன்னா இருந்தார், அலி இப்னு சீனான்னு நாங்கள் சொல்லுவோம். அவிசன்னான்னு சொல்லக்கூடியவருடைய அவருடைய மருத்துவத்துக்கு நிகரான ஒரு மருத்துவம் இன்னைக்கு இருக்குதா? அதான் இன்னைக்கு மருத்துவ உலகத்துக்கு கைடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வரல, மக்களுக்கு போய் சென்றடையவில்லை. நீங்கள் அல்ஜிபுரா கணக்கு இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் வாழ எந்த ஒரு டாப்பிக்கை எடுக்க முடியுமா? இந்த அல்ஜிபுராவை கண்டுபிடிச்சது யார்? இந்த உலகத்துக்கு வழங்கினது முஸ்லீம் தான் கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி பெரிய பெரிய விந்தைகள் எல்லாம் இந்த சமுதாயத்தின் மூலமாக உலகத்துக்கு கிடைச்சிச்சு. ஆனால் இங்கே வரவில்லை. நம்ம வாழ்கிற பகுதியில் என்ன வரல? இன்னும் சொல்ல போனால் உலகத்திலங்க இஸ்லாம் மதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நூல்கள் எந்த மதத்துக்கும் கிடையாது. அரபு மொழியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அரபு மொழியில் நூலகத்துக்கு எடுத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கு. அவ்வளோ வரைஞ்சி எழுதியிருக்கிறாங்க. நம்ம தமிழுக்கு வரல. தமிழ் மொழியில் என்ன இல்லை? குரான் இப்போ தானே வந்திருக்கு. குரான் தமிழ் மொழியில் வர்றதுக்கு 1400 வருஷம் ஆகிருக்குது. அப்போ இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாம் போய்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், விரைவில் கிடைக்கும். முயற்சி பண்ணுறோம். குரான் விளங்கலைங்கிறீங்கல்ல, அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ நாங்கள் மொழிபெயர்த்துருக்கிறோம். விளங்குறதுக்காக வேண்டிய, விளங்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு நடையை வைத்துக் கொண்டு மொழிபெயர்ப்பார்கள். இப்போ நாங்கள் உங்களுக்கு தந்திருக்க குரானை படிங்க, ரொம்ப எளிமையான ஒரு தமிழில் விளக்கம் தேவைப்படுற இடத்துல நோட்ஸ் நம்பர் போட்டு பின்னாடி குறிப்பு கொடுத்து முஸ்லீமுக்கு விளங்கு, முஸ்லீம் அல்லாததுக்கு விளங்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நீ அப்படி சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ தெளிவாக இருக்கு. நீ பாருங்க, கொடுத்தாச்சா உங்களுக்கு அந்த தமிழ் குரானை பார்த்துக்கிறங்க.